கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விழுப்புரம் புதிய பெந்தோஸ்து சபை வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தரனை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்திருந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த 50வது நாளில் இந்த பெந்தகோஸ்தே நாள் என்கிற நாள் வந்தபோது அங்கே 120 பேர் மேல் மாடியில் ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஒருமனம் என்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியமாக இருக்குது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட ஒருமனம் கஷ்டமாக இருக்குது. ஒருமனப்பட்டு நீங்கள் ஜெபம் பண்ண முடியல. நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சிந்தனைகள்லாம் வேறு வேறு போகுது, எண்ணங்கள் எல்லாம் வேறு வேறு போகுது. நீங்கள் முழங்கால் படிட்டு உட்காந்துருப்பீங்க, ஆனால் ஜெபம் பண்ணுவீங்க, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கெங்கேயோ சிதறடிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த அனுபவத்தை நம்ம கொஞ்சம் மாற்றணும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், தாயின் பால் மறந்த குழந்தை போல என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். அப்போ ஆத்துமாவை நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும்னா அது ரொம்ப கடினமான ஒரு காரியம். இன்றைக்கி சன்னியாசிகள் சாமியார்கள் எல்லாம் கூட தவம் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒருமன பாட்டுக்காக அவர்கள் தவம் இருக்கிறார்கள். அவர்கள் போய் ஒரு அமைதியான இடத்துல மலையில் எங்கேயாவது போய் உட்காந்துக்கிறாங்க. ஆனால் அவங்க நாட்டில் அந்த மாதிரி இருக்க முடியாது, வாய்ப்புகள் குறைவு. அதனால் தனிமையான ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அவங்க போய் உட்காந்துருக்கிறாங்க. அது சந்நியாசம் என்று சொல்லுவாங்க, சாமியார்னு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் நாம் நம்முடைய ஆத்மாவை ஒருமனப்படுத்தி உட்கார வைக்க வேண்டும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இது அநேக நேரங்களில் நம்முடைய ஆத்மா, நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தனையிலெல்லாம் அலைப்பாகிற ஒரு சிந்தனையாய் காணப்படும். இதை நாம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், அடக்கி அமர பண்ணினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குதிரை அதை நீங்கள் அடக்க வேண்டுமானால் அந்த கடிவாளத்தில் கரெக்டாக அந்த கடிவாளம் இருந்தால் மட்டும்தான் அதை அடக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி நாம் சொல்கிறத கேட்க நேராக போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆவியின் அபிஷேகம் நம்மை ஒருமன பாட்டுக்குள்ளே நடத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பெந்தகோஸ்தே நாள் வந்தபோது, அதான் அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது, பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த 120 பேரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல மேல் மாடியில் வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒருமனப்பாடு அங்கே இருந்ததுனால நடந்த அதிசயமான காரியங்கள் என்னவென்று சொன்னால், 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடிதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பெற்று, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தன வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டதனால் அவர்கள் மேலே அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. பொதுவாக அந்த ஆவிக்குரிய சபைகளில் தான் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்குறோம். பெயர் கிறிஸ்தவ சபையிலெல்லாம் அந்த அனுபவம் இல்லை. இப்போ அந்த சபைகளும் அனுபவத்துக்குள்ளே வராங்க. அது நல்ல காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னால், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான். ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்காவிட்டால் மறுபடியும் ஆண்டுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்க வேண்டும். ஜலம் என்கிறது ஞானஸ்நானத்தாலன்னு நாம் பிறக்கிறது. அபிஷேகம் ஆவி என்பது பரிசுத்த ஆவியின் அனுபவத்துக்குள்ளே நாம் வர்றது. இன்றைக்கு பெந்தகோஸ்தே சபைகளில் பரிசுத்த ஆவியானுக்கு இடம் கொடுக்குறாங்க. ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அவங்கள கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ண வேண்டியதாக. நல்லா கீபோர்டு வாசிக்கணும், இந்த ட்ரம்மெல்லாம் அடிக்கணும், கை தட்டணும், இவங்க குதிக்கணும், பாடணும், உற்சாகமாக பாட்டு பாடணும். இப்படியெல்லாம் இருந்தால் தான் அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி வருது. அந்த ஒரு மனம் இருந்தால் பரிசுத்த ஆவியானது நம்ம எல்லாரும் மேலே இறங்குவார், நிரப்புவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது பெந்தகோஸ்தே அனுபவத்தில் ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். இந்த பேண்ட் அடிக்கிற வரைக்கும், கீபோர்டு வாசிக்கிற வரைக்கும், பாட்டு சத்தமாக பாடுற வரைக்கும், ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுவாங்க. அது நிறுத்தந்தமே எல்லோரும் அப்படியே அமைதி ஆகிடுவாங்க.
இது ஒரு விதத்தில் வளர்ச்சி இல்லாத ஒரு நிலைமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அபிஷேகம் பெற்றவங்க, உங்களுக்குள்ள ஆவியானது இருப்பாரானால் நீங்கள் எப்போதும் அந்நிய பாஷை பேசிகிட்டே இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்தை அடக்க முடியாது, யாரும் அடக்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எதில் ஒருமனப்படுறீங்களோ இல்லையா, ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருகிற காரியத்தில் ஜெபத்தில் ஒருமனப்படுங்க, ஆராதனையில் ஒருமனப்படுங்க. எல்லாரும் பாடுறாங்கன்னா, பாட்டு பாடும்போது நீங்கள் பாட்டு புஸ்தகத்தை திறந்து பாடினாலும் சரி, திறக்காமல் பாடினாலும் சரி, அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணக்கூடாது, அந்த நேரத்தில் பைபிள் வாசிக்கக்கூடாது. இன்றைக்கு சபையில் இதெல்லாம் நிறைய நடக்கிற குழப்பங்கள் நடக்குது. ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க யாராவது திடீர்னு ஒரு பாட்டு வச்சிங்கன்னா அவங்க பாடிக்கினே இருப்பாங்க, திடீர்னு பைபிள் வாசின்னு இருப்பாங்க. இப்போ ஜெபம் பண்ணுறாங்கன்னா எல்லோரும் ஜெபம் பண்ணணும், பாட்டு பாடுறாங்கன்னா எல்லோரும் பாடணும், பைபிள் வாசிக்கிறாங்கன்னா எல்லோரும் இதுதான் ஒரு மனம். இந்த ஒரு மனம் பிரிந்து காணப்படுது சபையில். இன்றைக்கு ஒரு மனம் இல்லாமல் அநேக மனங்கள் காணப்படுகிறது. இந்த ஒரு மனம் இருந்தால் என்ன நடக்குன்னு சொல்லி நான் பார்க்கும்போது, எல்லார் மேலேயும் அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவின 4ஆம் வசனம், அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தல்ல வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அன்றைக்கி அநேகர் சொல்லுவாங்க, எனக்கு அபிஷேகம் நிறைவு இருக்குது பாஸ்டர், ஆனால் எனக்கு அந்நிய பாஷை வராது. உங்களுக்கு அபிஷேகம் பெற்றதுக்கு அடையாளமே அந்நிய பாஷை தான். இந்த வசனம் அப்படித்தானே சொல்லுது 4ஆம் வசனத்தில். அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நீங்கள் ஒருமனப்படும்போது ஆவியானவர் உங்களுக்கு அபிஷேகத்தினால் நிரப்புவார். நீங்கள் சபா ஆறாரில் ஒருமனப்படணும், குடும்ப ஜெபங்களில் ஒருமனப்படணும். நீங்கள் தனிப்பட்ட ஜெபம் பண்ணும்போது தனியாக நீங்கள் ஜெபிக்கிறவங்களுக்கு அனுபவம் தான், அதில் கூட உங்கள் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். மனம் சிதறடிக்கப்படக்கூடாது, சிந்தனைகள் சிதறடிக்கப்படக்கூடாது, எண்ணங்கள் எல்லாம் நீங்கள் முழங்கால் படிட்டு உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தா தான் தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் வந்து சாத்தான் கொண்டு வந்து உங்களோட ஜெப நேரத்தை வீணாக்கிடுவோம். ஆகவே எனக்கு அன்பானவரில் ஆவியில் ஒருமனப்படுங்க, ஜெபத்தில் ஒருமனப்படுங்க, அபிஷேகத்தில் ஒருமனப்படுங்க, ஆரானில் ஒருமனப்படுங்க, குடும்ப ஜெபத்தில் ஒருமனப்படுங்க. ஒருமனப்படாத வரைக்கும் நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுகிறது போது அவளுக்குள்ளே நடந்த காரியங்கள் சில காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடுகள் இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறை 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே சபைகள் வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒருமனப்பாடு வேணும். ஒருமனப்பாடு இல்லைன்னா நீங்கள் உங்கள் சபை வளராது, குடும்பம் வளராது, நீங்கள் செய்கிற காரியங்களை வளராது. புருஷ மனைக்குள்ளே வருமானம் வேண்டும், நீங்கள் ஜபத்திலேயாவது வருமானம் வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்ப ஜபம் பண்ணுறீங்களா, நீங்கள் ஒரு மாதிரி ஒரு இடத்துல போய் உட்காந்து ஜபிக்கிறதும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு இடத்துல போய் உட்காந்து ஜபம் பண்ணுறதும் மாற்றுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜபத்தில் ஒருமனப்படும் போது குடும்பத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இங்கே நாம் பார்க்கிறோம் 40ஆம் வசனத்தில், இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுகளிலிருந்து சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ள என்றும் புத்தி சொன்னான். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஆகவே எனக்கு அன்பானவரில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற ஆலோசனை, அந்த 120 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணினார்கள். அந்த இடம் அசைந்தது. அப்படி தான் வசனம் சொல்ல, அந்த இடம் அசைந்தது. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, கொஞ்சம் அர்த்தம் இல்லாமல் போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அநேகர் ஜெபம் பண்ணால் கூட ஒரு அற்புதம் நடக்க மாட்டேது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் நடக்காதனால இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவத்தில் கொஞ்சம் வறட்சியான நிலைமை காணப்படுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நான் ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தும்படி விரும்புகிறேன். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்தில் பேதுருவும் யோவானும் ஜெப ஆலயத்துக்கு போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். இப்போ 2 பேர் ஒருமனப்படுன்னா அவங்க ஆராதனைக்கு தேவாலயத்துக்கு போக முடியாதுல்ல. அன்றைக்கு நீங்கள் ஒரு நண்பரை கூப்பிட்றீங்க, இல்லை ஒரு விசுவாசியை கூப்பிட்றீங்க, ஒரு சகோதரை கூப்பிட்றீங்க, அவங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் அவங்களோட கூட வர முடியும். எந்த ஒரு காரியத்துக்கும் சரி, நல்ல காரியத்துக்கும் சரி, கெட்ட காரியத்துக்கும் சரி,
நீங்கள் சொல்கிறத அவங்க ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் அவங்க உங்கள் கூட வர முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவங்க உங்கள் கூட வர முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஜெப வேலையாகி 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்போது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாக பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். 2ஆம் வசனம். தேவாலயத்தில் பிரவேசிக்கிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அவர்கள் அலங்கார வாசல் எனப்பட்டு தேவாலய வாசல் அண்டியில் வைப்பார்கள். 3ஆம் வசனம். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவரிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவள் நோக்கி பார்த்தான். நீங்கள் 2 சொல்கிற காரியம் என்ன நோக்கி பான்னு சொல்லவில்லை, எங்களை நோக்கி பார் என்றால். கர்த்தருக்கு மகிமை. இதுக்கு ஒருமனப்பாட்டை குறிக்கிறது. ஆகவே நீங்கள் ஒருமனப்படும் போது கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதம் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது பேதுருவும் யோவானும் ஒருமனப்பட்டதுனால பிறவியிலே சப்பானியாக கிடந்தவனை அவர்கள் ஜெபத்தினால அவர்களை சுகமாக்கினார்கள். இந்த 6ஆம் வசனம். அப்போது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டுமானால் ஒருமனப்பாடு அங்க வேண்டும். இன்றைக்கு ஒருமனம் இல்லாவிட்டால் எந்த காரியமும் நடக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் ஒருமனப்படுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒத்தாசை செய்வார். ஜெபத்தில் ஒருமனப்படுங்க. ஜெபத்தில் தேவையில்லாத சிந்தனைகளை சாத்தான் கொண்டு வந்தால் அதெல்லாம் அப்புறப்படுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு பெந்தகோஸ்தே நாளில் 100 பேர் கூடி இந்த மாடியில் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். அப்போது அற்புதம் நடந்தது. ஆவியானவர் எல்லார் மேலும் இறங்கினீர். எல்லாரும் ஆவியானவர் ஆண்டவரே அவர்களுக்கு தந்த வரத்தின்படியே அந்நிய பாஷை பேச தொடங்கினார்கள். இந்த அனுபவத்தில் நாங்கள் ஒருமனப்படலாக எங்களை மாற்றும். குடும்பங்களில் ஒருமனதை கட்டளை, சபைகளில் ஒருமனதை கட்டளையிடும், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒருமனதை கட்டளையிடும். ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதங்களை எங்களுடைய சபைகளில் குடும்பங்களில் பரிசுத்த ஆவியானவர் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மனதுக்கு விரோதமாக எழும்பெற எல்லா சிந்தனைகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குறோம். இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு கொண்டிருக்கிற ஜாய் டிவி நிறுவனத்தை ஆசீர்வதியும், பணிபுரி தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், இது பார்த்து கொண்டு தம்முடைய பிள்ளைகளை குடும்பங்களை ஆசீர்வதி தொடர்ந்து நடத்தும். கனம் துதி மகிமெல்லாம் மிக தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதா. ஆம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. காட் பிளஸ் யூ. இயேசுதேவன் நல்லவர், இயேசுதேவன் வல்லவர், இயேசுதேவன் நல்லவர், இயேசுதேவன் வல்லவர். இயேசுவின் கிருபை பெரியதே, இயேசுவின் நாமம் இனியதே. இயேசுவின் கிருபை பெரியதே, இயேசுவின் நாமம் இனியதே. இயேசுதேவன் நல்லவர், இயேசுதேவன் வல்லவர், இயேசுதேவன் நல்லவர், இயேசுதேவன் வல்லவர். வானங்களே அவரை துதியுங்கள், பூமியின் குடிகளே துதியுங்கள். வானங்களே அவரை துதியுங்கள், பூமியின் குடிகளே துதியுங்கள். வாழ்விலும் அவரை துதியுங்கள், தாழ்விலும் அவரை துதியுங்கள். வாழ்விலும் அவரை துதியுங்கள்,